எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிடி வைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர்பான சிக்கன் பிரியாணி. ஒரு 1/2 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 kg ரைஸை ஊற வச்சுக்கலாம். அதாவது இந்த ஒரு படி 1/2 kg வரும். அதில் நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes அளவுக்கு ஊற வச்சுட்டா போதும். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும். எம்எல்ல பார்த்திங்கன்னா 60 ml வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே பட்டை ஒரு துண்டு, பிரியாணி இலை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 3, அப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் 3 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 grams ஆனியன் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா பொன் நிறத்தில் வறுத்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, 5 விரல் அடங்கின அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் அது கூடவே புதினாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துட்டு, இந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அண்ட் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூடவே எடுத்து வச்சுருக்க தக்காளி, நான் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கிராமம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் தக்காளி இருக்கணும். அது கூடவே நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துர்லாம். இது நல்லா மசிஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா கிரேவி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு விட்டுறலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சிக்கன் இன்றைக்கி 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்க்கு நான் 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவில் ஒரு படி அரிசிக்கு நான் 1.5 படி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷமும் சிம்மில் 7 நிமிஷம் கொதிக்க விடணும். தட்டம் போட்டு மூடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு தட்டம் போட்டு மூடிட்டு நான் சொன்ன டைமில் வேக வச்சுக்கலாம். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சே நம்ம வேக வச்சனால கொதி உங்களுக்கு அதிகமாக தெரியாது. இப்போ நான் ஹையில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அகைன். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் நான் உப்பு பத்தலைன்றனால உப்பு போட்டுக்கிறேன். அண்டு ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதி வரப்போ நான் ஊற வச்சுருக்க ரைஸை கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி இல்லாத அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஹையில் 1 நிமிஷம் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலையே இது நல்லா ரைஸ் ஹாஃப் பாயில் டு 75% வரைக்கும் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. தண்ணியெலாம் வற்றி அரிசி மேலே வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ஒரு 75% வரைக்கும் பாயில் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். ரைஸ் நல்லா லாங்காக போட்டதை விட கொஞ்சம் லாங்காக இருந்தாவே உங்களுக்கு நல்லா ரைஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் தம் போட்டுக்க போகிறேன். இதுக்கு நல்லா அடிகனமான ஒரு கல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் குக்கர் வச்சு நான் தம் போட போகிறேன். நீங்கள் டைரெக்டாகவே தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கர் மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். பிளேட் போட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைங்க, இல்லை அடி பிடிச்சிரும். கல் சூடாகிறதுக்காக. அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கும். நல்லா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர்பான சிக்கன் பிரியாணி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.